இன்னைக்கு நாம யூத மதத்தோட மிக ஆழமான, அதே சமயம் பலருக்கும் ஆச்சரியமா தெரியற ஒரு விஷயத்த அலச போறோம். ம் அதுதான் விருத்த சேதனம். ஹீப்ரு மொழியில பிரித் மில்லா. ஆமா நம்மளோட நோக்கம் இது எப்படி செய்யப்படுதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை எப்படி ஒரு முழு இனத்தோட அடையாளமாவும் ஆன்மீகத்தோட மையமாவும் மாறுச்சுங்கிற அந்த பயணத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். நிச்சயமா இது வெறும் ஒரு உடல்ல செய்யப்படுற செயல் இல்ல, அதுக்கும் மேல. வாங்க இந்த ஆழமான விஷயத்துக்குள்ள இறங்குவோம். கண்டிப்பா. பிரித்மிலாங்கிற அந்த வார்த்தையோட அர்த்தமே விருத்தச்சேதனத்தின் உடன்படிக்கை தான். ஓ, அப்போ வார்த்தையிலே உடன்படிக்கை இருக்கா? ஆமா, இது வெறும் ஒரு சடங்கு இல்ல, இது கடவுளுக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் இடையிலான ஒரு நிரந்தர ஒப்பந்தம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தோராவுல ஒரு சில வரிகளா ஆரம்பிச்ச இந்த விஷயம் எப்படி தல்முத் மாதிரியான நூல்கள்ல பல நூறு பக்க சட்டங்களா விரிவடைஞ்சது, அதோட குறியீடு அர்த்தங்கள் என்னன்னு தான். சரி, அப்போ நாம முதல் புள்ளிக்கு போவோம். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது? இதுக்கான மூலம் எங்க இருக்கு? இதுக்கு நாம ஆதி ஆகமம், அதாவது ஜெனசிஸ் புக்கத்துக்கு போனோம். சரி. 17வது அதிகாரத்துல கடவுள் ஆபிரகாமிடம் பேசுற ஒரு காட்சி வருது. அங்க கடவுள் ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? உனக்கும் உனக்கு பிறகு வரப்போற உன்னோட சந்ததியினருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை இருக்கணும். அந்த உடன்படிக்கையோட அடையாளமா உங்க வம்சத்துல பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் விருத்த சேதனம் செய்யணும்னு சொல்றார். ஓ, அப்ப இதுதான் ஆதாரம். இது ஒரு பரிந்துரை மாதிரி இல்ல, ஒரு நேரடியான கட்டளை. மிகச்சரியா, ஒரு நேரடியான நிரந்தரமான கட்டளை. ஒரு உடன்படிக்கையோட அடையாளம். இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ இது எப்போ வேணாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல அதுக்கும் குறிப்பிட்ட காலம் இருக்கா? அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான அம்சம். அந்த கட்டளை இதோட முடியல. அப்படியா? ஆமா, குழந்தை பிறந்த கரெக்டா 8வது நாள்ல இந்த சடங்கு செய்யப்படணும்னு தோரா ரொம்ப தெளிவா சொல்லுது. கரெக்டா 8வது நாளா? முன்ன பின்ன இல்லாம? ஆமா, ஆதியாகமம் 17:12லையும் பிறகு லேவியராகமம் 12:3லையும் இது திரும்பவும் வலியுறுத்தப்படுது. இந்த 8வது நாள்ங்கிறது ஏதோ தோராயமா தேர்ந்தெடுத்த ஒரு நாள் இல்ல, அது அந்த தெய்வீக கட்டளையோட பிரிக்க முடியாத ஒரு அங்கம். சரி, தோரால ஒரு கட்டளையா இருக்குங்கிறது புரியுது. ஆனா ஒரு சில வரிகள்ல இருக்கிற ஒரு கட்டளை எப்படி இவ்வளோ விரிவான பல சட்டதிட்டங்கள் கொண்ட ஒரு சடங்கா மாறுச்சு? இதுக்கான விளக்கங்கள், விதிகள் எல்லாம் எங்க இருக்கு? இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் தல்முத், அதாவது வாய்மொழி சட்டங்களோட தொகுப்பு உள்ள வருது. தல்மூத். தானாவை என்ன செய்யணும்னு சொல்லுதுன்னா, தல்முத் அதை எப்படி செய்யணும், எந்த சூழ்நிலையில செய்யக்கூடாதுன்னு ஆயிரக்கணக்கான பக்கங்கள்ல விவாதிக்குது. உதாரணத்துக்கு தல்முத்தோட ஷப்பாத்ங்கிற பகுதியில இத பத்தி விரிவான விவாதங்கள் இருக்கு. என்ன மாதிரி விவாதங்கள்? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ ஒரு குழந்தை 8வது நாள்ல ரொம்ப பலவீனமா இருக்கு, இல்ல மஞ்சக்காமால மாதிரி நோய் இருக்குன்னா என்ன பண்றது? ஆமா, இது முக்கியமான கேள்வி. சடங்கு நடத்தணுமா, தள்ளி வைக்கணுமா? தல்மூத் சொல்லுது, குழந்தையின் ஆரோக்கியம் தான் எல்லாத்துக்கும் மேல. யூத சட்டத்துல பிக்வாச் நெஃபெஷ்னு ஒரு கருத்து இருக்கு. பிக்வாச் நெஃபெஷ். ஆமா, அதோட அர்த்தம் ஒரு உயிரை காப்பாத்துறது மற்ற எல்லா கட்டளைகளை விட மேலானது. அதனால குழந்தை முழு ஆரோக்கியத்தோட இருக்கிற வரைக்கும் சடங்கை தள்ளி வைக்கணும்னு சட்டம் சொல்லுது. அப்போ உயிர் தான் முதன்மை. எப்பவுமே. அதே மாதிரி ஒருவேளை 8வது நாள் ஓய்வு நாளான ஷப்பாத் அன்னைக்கு வந்தா என்ன செய்யறதுங்கிற நுணுக்கமான விதிகளை எல்லாம் தல்மூத் தான் வரையறுக்குது. அப்போ தல்மூத்துங்கிறது ஒரு நடைமுறை வழிகாட்டி மாதிரி. இது காலப்போக்குல இன்னும் முறைப்படுத்தப்பட்டுச்சா? வேற ஏதாவது முக்கியமான நூல்கள் இருக்கா? ஆமா, தல்மூத் விவாதங்களின் தொகுப்புனா பிற்காலத்துல வந்த ஷுல்சான் அருக் மாதிரி சட்டத் தொகுப்புகள் இந்த எல்லா விதிகளையும் ஒருங்கிணைச்சு தெளிவான வழிகாட்டுதல்களை கொடுத்துச்சு. ஓ, ஷுல்சான் அருக். ஆமா, இது கிட்டத்தட்ட யூத சட்டங்களோட ஒரு அதிகாரப்பூர்வ தொகுப்புன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே 13வது நூற்றாண்டுல கெலாலே ஹாமிலான்னு ஒரு நூல் வந்துச்சு. அது என்ன நூல்? அதை இந்த சடங்குக்கான ஒரு முதல் கையேடு மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். அது விதிகள், பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துச்சு. ஆஹா, ஒரு தெய்வீக கட்டளை பல நூற்றாண்டு கால அறிஞர்களின் விவாதங்கள் மூலமா ஒரு முழுமையான சட்ட அமைப்பா உருவாகியிருக்கு. சரி, இப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரும்போது அந்த சடங்கு எப்படி நடக்குதுன்னு பாப்போம். ம் இதுல யார் யாருக்கு என்ன பங்கு இருக்கு? இது ஒரு குடும்ப நிகழ்வா இல்ல சமூக நிகழ்வா? இது ரெண்டுமே கலந்தது. இதுல 2 மிக முக்கியமான நபர்கள் இருக்காங்க. முதல்ல இந்த விருத்த சேதனத்தை செய்யறவர், அவர் பேரு மோஹல். மோஹெல். ஆமா, இவர் வெறும் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இல்ல. இந்த சடங்குல மத ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பயிற்சி பெற்றவரா இருப்பார். இது ஒரு புனிதமான திறமையா பார்க்கப்படுது. அப்போ இது வெறும் மருத்துவமனையில நடக்கிற விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. 2வது முக்கியமான நபர்
குழந்தைய தன் மடியில வச்சிருக்கிறவரு. அவருக்கு சண்டேக்னு பேரு. சண்டேக். ஆமா, சண்டேக்கு. இந்த கௌரவம் பொதுவா தாத்தா மாதிரி குடும்பத்துல இருக்கிற ஒரு பெரியவருக்கு கொடுக்கப்படும். இது அந்த சடங்குல ஒரு மிகப்பெரிய மரியாதையா கருதப்படுது. நீங்க கொடுத்த ஆதாரங்கள்ல தீர்க்கதரிசி எலியாவுக்காக ஒரு நாற்காலி வைக்கப்படும்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதோட பின்னணி என்ன? ஆமா, அது ஒரு ரொம்ப அழகான குறியீடு. சடங்கு நடக்கிற இடத்துல தீர்க்கதரிசி எலியாவுக்காக ஒரு நாற்காலி காலியா வைக்கப்பட்டிருக்கும். எதுக்காக? அதுக்கு கிசேஷெல் தெலியாஹு, அதாவது எலியாவின் நாற்காலின்னு பேரு. யூத நம்பிக்கையின்படி எலியா இந்த உடன்படிக்கையோட பாதுகாவலரா பார்க்கப்படுறார். ஓ, அதனால ஒவ்வொரு பிரித்மிலா சடங்குலையும் அவர் ஒரு சாட்சியா கலந்துகிட்டு அந்த குழந்தைய ஆசிர்வதிப்பாருங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை. வரலாறு முழுக்க இருக்கிற ஒரு தொடர்ச்சிய அந்த ஒரு நாற்காலி குறிக்குது. வாவ். அப்போ இது வெறும் குடும்பத்தினர் மட்டும் இல்லாம தீர்க்கதரிசிகளையும் இணைக்கிற ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது. சரி, இந்த சடங்கோட வரிசை முறை எப்படி இருக்கும்? இது வெறும் அறுவை சிகிச்சை மட்டும்தானா இல்ல பிரார்த்தனைகளும் உண்டா? இது பிரார்த்தனைகளோடு ஆரம்பிக்கிற ஒரு முழுமையான சடங்கு. முதல்ல குழந்தையோட அப்பாவும் மொகிலும் சேர்ந்து ஆசீர்வாதங்களை சொல்லுவாங்க. தந்தை என்ன சொல்வார்? தந்தை தன் மகனை கடவுளோட உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரதுக்கான இந்த கட்டளையை நிறைவேற்ற போறதா சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுக்கப்புறம்தான் மிலா, அதாவது வெட்டுதல், மற்றும் பிரியா, அதாவது தோலை முழுமையா விடுவித்தல்ங்கிற அறுவை சிகிச்சை முறைகள் செய்யப்படும். உங்க குறிப்புகள்ல மெட்சிட்ஸான ஒரு செயல்முறை குறிப்பிடப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாவும் விவாதிக்கப்பட்டதாவும் தெரியுது. அது என்ன? அது இன்னைக்கும் நடைமுறையில இருக்கா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த பாரம்பரியம் எப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாட்டிக்குதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். இப்படி பாரம்பரியமா மெட்சிட்ஸ் இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த நிகழ்வு எப்படி முடிவுக்கு வரும்? சடங்கு முடிஞ்சதும் அந்த தருணத்துல தான் குழந்தைக்கு ஒரு ஹீப்ரு பெயர் அதிகாரப்பூர்வமா சூட்டப்படும். ஓ, அது வரைக்கும் பேர் இருக்காதா? பொதுவா அப்படித்தான். அது ஒரு ரொம்ப முக்கியமான தருணம். அது வரைக்கும் பெயரில்லாத ஒரு குழந்தை இப்போ சமுதாயத்தோட ஒரு அங்கமா மாறுது. அதை தொடர்ந்து ஒரு பெரிய பண்டிகை விருந்தும் ஆசீர்வாதங்களும் நடக்கும். அப்போ இது ஒரு கொண்டாட்டம். ஆமா, இது ஒரு சோகமான நிகழ்வில்ல. ஒரு குழந்தைய யூத சமுதாயத்துக்கும் கடவுளோட உடன்படிக்கைக்கும் உள்ள வரவிருக்கிற ஒரு கொண்டாட்டம். சரி, இவ்ளோ நேரம் நம்ம இதோட வரலாறு, சட்டங்கள், செய்முறை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இங்கதான் இது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு உடல் ரீதியான அடையாளம் எப்படி இவ்ளோ ஆழமான அர்த்தங்களை கொண்டிருக்க முடியும்? இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளி. இது வெறும் ஒரு சடங்குங்கிறத தாண்டி இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட முதல் நோக்கம் மருத்துவம் இல்ல, மதம். இதோட முக்கியத்துவமே குறியீடுல தான் இருக்கு. எப்படி? முதலாவதா, இது யூத மக்களோட ஒரு நிரந்தர அடையாளம். கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையிலான அந்த உடன்படிக்கையோட ஒரு அழியாத முத்திரை. ரெண்டாவதா, ஒரு துளி ரத்தம் சிந்துறது தெய்வீக கட்டளைகளை நிறைவேற்றுறதுல தங்களோட ஆன்மீக அர்ப்பணிப்பை காட்டுறதா பல ரபிக்கள் விளக்குறாங்க. ஒரு அர்ப்பணிப்பின் அடையாளம். ஆமா, இது ஒரு தனிப்பட்ட செயல் இல்ல, ஒரு சமூகத்தோட கூட்டு பொறுப்பின் அடையாளம். உடன்படிக்கை, அர்ப்பணிப்பு, அடையாளம். இதை தாண்டி இதுக்கு வேற ஆன்மீக விளக்கங்களும் இருக்கா? குறிப்பா கபாலிஸ்டிக் மரபுல இதை எப்படி பாக்குறாங்க? ஆமா, நிச்சயமா. கபாலான்னு சொல்லப்படுற யூத ஆன்மீக மரபுல இந்த உடன்படிக்கையின் அடையாளம் இன்னும் ஆழமா பார்க்கப்படுது. அப்படியா? இது மனிதனுக்கும் ஷெக்கினா எனப்படும் தெய்வீக பிரசன்னத்துக்கும் இடையிலான ஒரு நேரடி ஆன்மீக பிணைப்பை ஏற்படுத்துறதா அவங்க நம்புறாங்க. ஆழமான கருத்து. அது மட்டும் இல்ல, பிற்காலத்துல வந்த தீர்க்கதரிசிகளோட இலக்கியங்கள்ல இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா மாறுது. விருத்த சேதனம் செய்யப்படாத இதயம்னு ஒரு சொல்ல அவங்க பயன்படுத்துறாங்க. விருத்த சேதனம் செய்யப்படாத இதயம்னா என்ன அர்த்தம்? இது கேட்கவே ரொம்ப கவிதையா இருக்கே. இது உடல் ரீதியான விருத்த சேதனத்தை பத்தி பேசல. பின்ன இது ஒருத்தரோட ஆன்மீக அல்லது தார்மீக பிடிவாதத்தை குறிக்குது. அதாவது ஒருத்தரோட இதயம் உண்மையை ஏத்துக்க மறுக்குது, தெய்வீக வழிகாட்டுதலை கேட்காம மூடி இருக்குங்கிற நிலையை இது குறிக்குது. ஓ, அப்போ இது ஒரு உருவகம். ஆமா, ஆக உடல்ல செய்யப்படுற ஒரு செயல் ஒருத்தரோட அக மனசோட நிலையை விவரிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா மாறுது. உடலை சரி செய்யறது மட்டும் இல்ல, உள்ளத்தையும் சரி செய்யணுங்கிற ஒரு செய்திய இது சொல்லுது. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஒரு உடல் ரீதியான சடங்கு எப்படி ஒரு மனோரீதியான, ஆன்மீக ரீதியான நிலைக்கு உருவகமா மாறுதுங்கிறது அசாதாரணமான விஷயம். சரி, இப்ப மறுபடியும் ஒரு நடைமுறை சிக்கலுக்கு வருவோம். சொல்லுங்க.
ஒருவேளை ஒரு குழந்தை மருத்துவ காரணங்களுக்காக பிறந்த உடனேயே மருத்துவமனையில விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தா என்ன செய்வாங்க? அந்த குழந்தை உடன்படிக்கையோட ஒரு பகுதியா கருதப்படுமா? ஏன்னா அங்க மத நோக்கம் இல்லையே. இது ஒரு மிக சரியான கேள்வி. இந்த மாதிரி சூழ்நிலைக்கும் யூத சட்டத்துல வழிகாட்டுதல் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மருத்துவமனையில செய்யப்படுறது ஒரு மருத்துவ செயல்பாடு, மத உடன்படிக்கை இல்ல. அப்ப அதுக்கு என்ன தீர்வு? அதனால அந்த மாதிரி குழந்தைகளுக்கு 8வது நாள்ல ஹடாஃபத் டாம் பிரித்னு ஒரு குறியீடு சடங்கு செய்யப்படும். ஹடாஃபட் டாம் பிரித்னா என்ன? அதோட அர்த்தம் உடன்படிக்கைக்காக ஒரு துளி ரத்தம் சிந்துதல். ஒரு மோகல் அந்த இடத்துல லேசா கீறி ஒரு துளி ரத்தத்தை வரவழைப்பார். ஓ, ஒரு துளி ரத்தம் மட்டும். ஆமா, இந்த ஒரு துளி ரத்தம் அந்த மருத்துவ ரீதியான விருத்த சேதனத்தை ஒரு புனிதமான மத உடன்படிக்கையா மாத்துது. இங்கேயும் அந்த செயலை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கமும் உடன்படிக்கையை நிறைவேற்றுறது தான் முக்கியம்னு இது காட்டுது. அப்படியானால் இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு தொகுத்து பார்த்தா, பிரித் மேலாங்கிறது ஆபிரகாமுடனான ஒரு தெய்வீக உடன்படிக்கையோட ஆரம்பிச்சு ஆமா, தல்முத், ஷுல்சா நாரூக் மாதிரி விரிவான சட்டங்களால வழிநடத்தப்பட்டு ரொம்ப ஆழமான குறியீடு அர்த்தங்களை கொண்ட ஒரு பாரம்பரியமா இருக்கு. கரெக்ட். இது வெறும் உடல் சார்ந்த சடங்கு இல்ல. இது ஒரு இனத்தோட ஆன்மீக அடையாளம், வரலாறு மற்றும் தொடர்ச்சியோட ஒரு முக்கியமான அங்கம். மிகச் சரியா சொன்னீங்க. இது கடந்த காலத்தை நிகழ்காலத்தோட இணைக்கிற ஒரு பாலம். ஒவ்வொரு தலைமுறையும் ஆபிரகாம் செஞ்ச அதே உடன்படிக்கையை புதுப்பிக்குது. ம், இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள் பேசின அந்த விருத்த சேதனம் செய்யப்படாத இதயம்ங்கிற உருவகத்தை நாம பார்த்தோம் இல்லையா? ஆமா, ஒரு உடல் ரீதியான செயல் எப்படி ஒருத்தரோட அகமனதின் பிடிவாதத்தையோ அல்லது திறந்த மனதையோ குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா மாறுதுங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.